தலை சுற்றல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதல்வர் ஆஞ்சியோ சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பிய நிலையில், மருத்துவமனையில் இருந்தபோதும் நான் பணியாற்றினேன், மக்களை சந்திப்பது ஒன்றுதான் என் உடல்நிலையை சரியாக்கும் என்று மேடையில் வசனம் பேசியிருக்கிறார். இந்த வசனங்களை எல்லாம் 1950 கால பழைய திரைப்படங்களிலேயே பார்த்து பழகிவிட்ட தமிழ் மக்கள் இன்னும் இதை நம்புவார்கள் என்று முதல்வர் எண்ணுவது அதீத நம்பிக்கைதான் என்றாலும், மக்களுக்காக அயராது உழைப்பதாக கூறும் ஸ்டாலின் அவர்களுக்கு திமுக ஆட்சியில் மக்கள் அயர்ந்து சோர்ந்து போய்விட்டார்கள் என்பது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. தெரிந்திருந்தால் தற்போது மற்றொரு விசாரணை கைதி உயிரிழந்திருக்க மாட்டார் என்பது பலரது கருத்தாக இருக்கிறது. அஜித்குமார் மரணத்திலிருந்தே மக்கள் இன்னும் மீண்டு வராத நிலையில் திருப்பூர் அருகே வனத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட மாரிமுத்து என்பவர் மரணமடைந்திருக்கும் செய்தி தமிழகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவர் மீது கடந்த 2022ஆம் ஆண்டு கஞ்சா செடி வளர்த்ததாக வழக்கு ஒன்று தொடரப்பட்டது. இந்த வழக்கில் வனத்துறை விசாரணைக்கு ஆஜராகாமல் வழக்கு விசாரணைக்கு மட்டும் நேரடியாக நீதிமன்றத்தில் மாரிமுத்து ஆஜராகி வந்ததால் வனத்துறை அதிகாரிகள் இவர் மீது ஆத்திரத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த வழக்கு தொடர்பாக கையெழுத்திடுவதற்கு உடுமலைக்கு மாரிமுத்து வந்தபோது அவரிடம் சிறுத்தை பல் இருந்ததாக கூறி கேரளா வனத்துறையினர் கைது செய்து தமிழக வனத்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். இதன் பேரில் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட வந்த நிலையில் அடுத்த நாள் காலை கழிவறை செல்லும்போது மாரிமுத்து தற்கொலை செய்து கொண்டதாக அதிகாரிகள் தரப்பு தெரிவித்திருக்கிறது. ஆனால் அவரது உடலில் பல்வேறு இடங்களில் காயங்கள் இருந்ததாக கூறி அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதால் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராடி வரும் நிலையில் 2 வனத்துறை அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இது மட்டுமல்லாமல் ஊருக்கு ஊர் கோவில் பிரச்சனைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் போது அதற்கு தீர்வு காண தெரியாத அரசு மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் பிரச்சனைகளை கையாளவும் தெரியாமல் கோவிலை பூட்டி விடுவது தொடர்கதையாகி வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் நம்பூரணிப்பட்டி செண்பகசாஸ்தா ஐயனார் கோவில் விளக்கு பூஜை தொடர்பாக பிரச்சினை நிலவி வரும் நிலையில் அந்த கோவிலில் விளக்கு பூஜை நடத்தச் சென்ற போது காவல்துறையினர் அனுமதி அளிக்கவில்லை என்று கூறி அறநிலையத்துறை அதிகாரிகள் கோவில் கதவை பூட்டிவிட்டு சென்றுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கணக்கான பெண்கள் உள்ளிட்ட பலரும் காரைக்குடி அறந்தாங்கி சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறையினர் கொட்டும் மழையில் பாதிக்கப்பட்டவர்களை விரட்டியடித்துள்ளனர். அரசுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தினால் அடக்குவதற்காக ஓடிவரும் காவல்துறை ஊர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வழி கண்டுபிடிக்க போவதில்லை என்பதுதான் திமுகவின் மாடலாக இருக்கிறது. இந்த ஆட்சியில் ரவுடிகள் காவலர்களை கொன்றுவிடுவோம் என்று காவல் வாகனத்திற்குள்ளேயே வைத்து மிரட்டுவதும், காவலர்களோ அப்பாவிகளை அடித்தே கொல்வதும் மிகச் சாதாரணமான நிகழ்வுகள் ஆகிவிட்டது என்பதுதான் தமிழகத்தின் சாபக்கேடு. ஆனால் இதே திமுக கும்பல் நாடாளுமன்றத்திற்கு சென்றால் பிரச்சனைகளை விவாதிக்க விடாமல் கூச்சல் எழுப்புவது, வெளிநடப்பு செய்வது, ஆளும் கட்சியினரை விளக்கம் தர விடாமல் ஆர்ப்பாட்டம் செய்வது என்று அனைத்து அட்டகாசங்களிலும் ஈடுபடுவார்கள். அங்கிருக்கும் நாடாளுமன்ற பாதுகாவலர்கள் உள்ளே வந்துவிட்டால் இது நீதி அல்ல, எங்களை அடக்குவதற்கு ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, இது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி, ஐயகோ எங்கு பார்த்தாலும் காவலர்களாக இருக்கிறார்கள், இது எங்கள் வளாகம், எங்களை பாதுகாவலர்கள் அச்சுறுத்துகிறார்கள் என்றெல்லாம் திருச்சி சிவா கருத்து தெரிவித்திருக்கிறார். பெருந்தலைவர் காமராசர் அவர்களை பற்றி அவதூறாக பேசிவிட்டு அதை பெரிதுபடுத்த வேண்டாம் என்று மழுப்பிய திருச்சி சிவா உள்ளிட்ட திமுகவினருக்கு இந்த உருட்டலும் மழுப்பலும் கைவந்த கலைதான். தமிழகத்தில் கொலை, கொள்ளை, சாதி வன்மம், ஊழல், பாலியல் வன்முறை என்று ஒரு பிரச்சனையை கூட கட்டுக்குள் கொண்டுவர தெரியாத முதல்வர் அவர்களே, நீங்கள் மருத்துவமனையிலிருந்து என்ன பணியாற்றினீர்கள்? இந்த லட்சணத்தில் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் ஒரு கேடா? உங்கள் வாரிசுகள் நலனை பாதுகாப்பதற்கு 4.5 ஆண்டுகள் செலவு செய்துவிட்டு
4 மாதத்தில் மக்கள் நலனை காக்கப் போகிறீர்களா என்பதெல்லாம் இனி பொதுமக்கள் கேள்விகளாக எழுப்ப வேண்டும்.